ஹாய் ஆல், இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான வித்தியாசமான டைப்பில் குடமிளகா பச்சடி எப்படி சேர்ந்தால் நம்ம பார்க்க போகிறோம். இது ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூட காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு 3 பெரிய வெங்காயமும் 3 பெரிய தக்காளியுமா பொடியாக நறுக்கி வச்சிட்டேன். 2 குடமிளகா சின்ன குடமிளகா கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது 3யுமே நல்லா கழுவிட்டு குக்கரில் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 6 விசில் வச்சுட்டேன். இப்போ விசில் வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு மாதிரி கொலைய ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் இது நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் 2 சின்ன புளிக்கண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த குடமிளகா, தக்காளி, வெங்காயத்தை போட்டுட்டு 3 ஸ்பூன் நான் மல்லித்தூள், அதாவது தனியாத்தூளும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு நல்லா இதை கலந்துட்டேன். இப்போ உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இது நல்லா ஓரளவு கொதித்த பிறகு நீங்கள் இறக்கிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.